கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவச்செய்தியின் தலைப்பு பொறுமையாய் காத்திரு. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது கிடையாது. நிறைய நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன், ஆனாலும் ஏங்க என் வாழ்க்கையில் பதிலே வர மாட்டேங்குது. அந்த பொறுமை இழந்து நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிப்பதை விட்டுடுறோம். அப்படி இருக்காதபடிக்கு இன்றைக்கு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். எல்லா காரியம் எடுத்தாலும் ஒரு பொறுமை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தில் நம் சக்ஸஸாக எல்லா காரியங்களும் செய்து முடிக்கலாம். ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கூட பாருங்கள், வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றார், அந்தபடியே அவன் யாரு? அவன் யார் என்று சொன்னால் ஆபிரகாம். பாருங்க, நம்முடைய முற்பிதாவாகிய விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாம் பாருங்க, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று கொண்டாராம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எங்கள் மேல் வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது தம்மிலே தாமே அவருடைய காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்லி தம் பேரிலே தாமே ஆணையிட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் 75 வயதுல கர்த்தர் அழைக்கிறாரு. அப்பொழுது வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 75 வயசுல சொல்றாருங்க. 25 ஆண்டுகளா ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு, அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு அவர் என்ன பண்றாராம், பொறுமையாய் காத்திருக்கிறாராம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் என்ன பண்றாரு, பொறுமையாய் காத்திருந்து அதை பெற்று கொண்டாராம். பாருங்க, நாம் பொறுமையாய் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமான எண்ணு, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் எண்ணு, அவ்வனமாய் உன் சந்ததி என்ன பண்ணும், பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் நிறைவேற்றினார். அன்பு தேவ பிள்ளைகளை, யார் ஒருவர் தேவ சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை பொறுமையாய் காத்து கொண்டு அவர்கள் நடக்கிறார்களோ, அவர்களை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். எல்லா காரியத்திலும் பொறுமை ரொம்ப அவசியமா இருக்க வேண்டும். அந்த பொறுமை இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தை நம்மளால என்ன பண்ணுது, எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் அறக்க பறக்க செய்யறேன்னு சொன்னா அதுல கரெக்டா எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு பொறுமை இழந்து காணப்படுறீங்களா? இன்றைக்கு தேவன் சொல்றார், பொறுமையாய் காத்திரு. ஆகவே தான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்ன பண்ணாரா, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, யார் ஒருத்தர் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் கூப்பிடுதலை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கேட்கக்கூடியவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கணுமா, நீங்கள் எப்படி இருக்கணும், பொறுமையாய் காத்திருக்கணும். தாவீது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையாய் காத்திருக்கிறாரு. சாமுவேல் தாவீது என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணன உடனே என்ன பண்ற, ராஜ பதவியில போய் உட்காரல. 15 வருஷமா அந்த மனுஷன் அந்த ராஜ பதவியில் இல்லாதபடிக்கு ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு அப்படியாய் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன சொன்னா, சவுல் என்ன பண்றாரு, அவரை கொலை செய்வதற்கு அப்படியாய் வராரு. அவருக்கு பாருங்க, நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், நான் தான் ராஜாவா இருக்கணும்ன்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லை. அவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். சவுலை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கை போட மாட்டேன் என்று சொல்லி அப்படியாய் பொறுமையாய் காத்திருந்த சவுல் மரித்த பின்புதான் தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். பாருங்க,
தாவீது பொறுமையாய் காத்திருக்கிறது நல்லா சொல்றாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். ஆகவே தான் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், உங்க கோல் உங்க தடி என் கூட இருக்கும் என்று சொல்லி அப்படியாய் தாவீது பொறுமையா இருக்கிற காலகட்டத்தில் தேவனை மேய்ப்பராய் கொண்டிருந்து அப்படியாய் சக்சஸ் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஆபிரகாம் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையை கடைபிடித்து தேவனை முறுமுறுக்காமல் விசுவாசத்தோடு கூட தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாரு. ஆகவே தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், ஆபிரகாமுக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அந்த மறைப்பேன் என்று சொல்றாரு. ஆகவே தேவ பிள்ளைகளை, யார் ஒருத்தர் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை தேவன் அப்படித்தான் நேசிக்கக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் கூட தேவனை அப்படியா என்ன பண்ணுங்க, பொறுமையாய் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா பொறுமையாய் காத்திருந்து பாருங்க, நிச்சயமாய் அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, நோவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்ணு, ஒரு பேழையை கட்டு, தேசத்துல என்ன பண்ணப்போ ஜலப்பிரளயம் வந்து எல்லாரும் என்ன பண்ணப்போ பூமியை நான் அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனால் பாருங்க, நோவா அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பேழையை கட்ட ஆரம்பிச்சாரு. பேழையை கட்டின பிறகு பாருங்க, உடனே என்ன பண்ணல, மழை பெய்யல. உடனே என்ன பண்ணல, மழை பெய்யாத பொழுது 120 வருஷமா ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, ஜலப்பிரளயம் வரப்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுங்க, பிழைக்குள்ள வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு எத்தனையோ காரியங்களை சொல்றாரு. யார் என்ன பண்ற, கீழ்ப்படுகிற மாதிரி தெரியல. இப்போ பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, நோவாவை பார்த்து, பாரு மழையே பெய்யல, இவன் அதுக்குள்ள என்ன பண்றான், பேழையை ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேழையை கட்டி இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நோவாவை ஏளனமாய் பேசியிருப்பாங்க, அற்பமாய் பார்த்துருப்பாங்க, குறைவாய் பார்த்துருப்பாங்க. ஆனால் நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதெல்லாம் என்ன பண்ணாராம், செய்து முடித்தாராம். ஹல்லேலூயா. செய்து முடித்ததுனால பாருங்க, ஒரு நாள் ஜலப்பிரளயம் வந்தது, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. ஆனால் பொறுமையாய் காத்திருந்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் உயர்ந்து காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு சந்ததியாய் மாறினார்கள். காரணம் என்ன? பொறுமையாய் காத்திருந்தாங்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் பேழை கட்ட சொல்லிட்டீங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் கூட இன்னும் மழை பெய்யலையப்பா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இல்லை, 120 வருஷமாக ஒரு மனுஷன் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட பொறுமையாய் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் பொறுமைக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுமையை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, ஒருத்தவங்க பொறுமையாய் காத்திருப்பாங்கன்னு சொன்னால் அந்த பூமியை ஆளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தரக்கூடியவராக இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருத்தவங்க உயர்ந்து காணப்படுறாங்கன்னு சொன்னால் உடனே அந்த உயர்வு வந்துடாது அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருப்பாங்க, பொறுமையாய் காத்திருந்து அந்த காரியத்தில் சக்ஸஸ் அடைந்திருப்பாங்க. அதே போல தான் இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாய் காத்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட கர்த்தர் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பணும். ஆபிரகாம் நம்பினாரு, அவர் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, தாவீது கர்த்தர் சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்தார். தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் அப்படித்தான் உங்களை உறுதியாய் நிற்க செய்கிறவராய் இருப்பார். நோவா பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையாய் காத்திருந்தார். அவர் காக்கப்பட்டது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டு ஒரு பெரிய சந்ததியாய் மாறினார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படியாய் பொறுமையாய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம், காத்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கிறாரு. யோபு பார்த்தீங்கன்னா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரே நாள் எல்லாவற்றையும் இழக்கிறாரு. இழந்தாலும் அவர் தன்னை என்ன பண்ணல, பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், தேவனை விசுவாசத்தில் தேவனை என்ன பண்ணார், அப்படி நம்பிக்கையுடையவராய் மாறினார். தன் மனைவி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறார், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அப்படியாக தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லா விதமான இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இழப்புகள் மத்தியில் அந்த மனுஷன் சொல்கிறாரு, தேவரீர் நீ சகல
அனைத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன பண்ணாது, தடைப்படாது. என்னை கொன்று போட்டாலும் உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்ன்னு சொன்னால் அந்த காரியத்தில் ஒரு மனுஷன் உறுதியாய் நிற்பார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒருபோதும் அவனை கைவிடவே மாட்டார். கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையை போல காண்பிக்கப்படலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். யோபு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு என்னை கொன்று போட்டாலும் இயேசு மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி தேவனை நம்பினதுனால அவருடைய பாருங்க இழந்த அத்தனையும் திரும்ப ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பொறுமைக்கு பலன் என்ன தெரியுங்களா? ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதங்க. இன்றைக்கு நீங்கள் பொறுமையாக காத்திருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான உயர்வு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லாரும் உயர்ந்து காணப்படுறாங்க. அவங்கெல்லாம் சரியாக கடவுளை தேட மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பொறுமையாய் காத்திருக்கிறீங்களோ, பொறுமையாய் காத்திருக்கிற நேரத்தில் சும்மா காத்திருக்க கூடாது. தாவீது சொல்றாருல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல அவரை துதித்து கொண்டு, அவரை பாடிக்கொண்டு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அப்படியாய் தேவ சமூகத்தில் நீங்கள் பொறுமையாய் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அந்த தகப்பன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொன்னது போல நீங்கள் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையாய் இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, வேதாகமத்தில் நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்காக தான். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் அதை என்ன பண்ணோம், படித்து அதை கவனமாக கேட்டு உங்கள் இருதயமாகிய பலகையில் அந்த வார்த்தைகளை எழுதி கொண்டு அதன் பிரகாரமாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உடனே அற்புதங்கள் நடக்கலைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம், அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறீங்களோ உங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை தேவன் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்ம முற்பிதாக்கள் அப்படிதான் பொறுமையாய் காத்திருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாம் கூட என்ன பண்ணோம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு பாருங்க, 13 ஆண்டுகள் அவருடைய சொப்பனம் நிறைவேற 13 ஆண்டுகள் ஆனது. ஹல்லேலூயா. பொறுமையாய் காத்திருந்தார். தேவன் அவர் அந்த மகனை அதிபதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தாவீது 15 ஆண்டுகள் காத்திருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மோசே பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன பண்றாரு, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு பொறுமையாய் காத்திருக்கிறார். கர்த்தர் அந்த மகனை கொண்டு லட்சங்களை வழிநடத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட தேவ சமூகத்தில் அப்படி பொறுமையாய் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கூட தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியங்க. இந்த உலகத்திலேயே என்ன பண்ணுறோம், நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியங்க. அந்த பொறுமை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைத்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டாருங்க. ஆகவே தான் ஆண்டவருக்கு ஒரு பேருக்கு அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றும்படிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பொறுமைக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாம் தகப்பனே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றது போல நாங்கள் கூட ஆண்டவரே அப்படியாய் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. எங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரே அப்படியாய் பொறுமையாய் காத்திருந்தாங்க, நாங்களும் காத்திருக்க கிருபை தாங்க. உங்கள் நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.